ஓகே அப்ப ரைட் ஓகே அப்ப இதுதான் அந்த டோம் டைப் சரியா இதை பத்தி தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் ரைட் நான் சொல்றேன் திருப்பி ரைட் அப்ப இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து நிலத்துக்கு மேல இருக்கும் சரி அப்ப நிலத்துக்கு மேல உள்ள பகுதி தான் இது அப்ப இந்த பகுதி வந்து எங்க இருக்கும் அப்படின்னா நிலத்துக்கு கீழே வந்து என்ன செய்யணும் இருக்கும் நிலத்துக்கு கீழே உள்ள பகுதி தான் இது சரியா அப்ப இதுல என்ன செய்யணும் மிக்சிங் டேங்க் சரியா கலக்கும் தொட்டி இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா அந்த கனவளவு வந்து கூடவாகவும் கீழே பாத்தீங்கன்னா கனவளவு வந்து இன்னைக்கு வந்து குறைவாகவும் இருக்கிறது சரியா அப்ப இதுக்கான காரணம் வந்து என்னது அப்ப நாங்கள் இப்ப எந்த கழிவையும் நாங்கள் போடுற நேரம் என்ன செய்யணும் மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் பண்றதுக்காக தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்னைக்கு கனவளவு கூடவாகவும் கனவளவு குறைவாகவும் இருக்காங்க அப்ப என்ன செய்யணும் எவ்வளவு போட்டாலும் இதுல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்ன செய்யணும் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் ஆகவே என்ன செய்யணும் நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா கலக்குறதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா அது மிக்சிங் டேங்கை மேல வச்சிருக்கோம் ரைட் அப்ப இது வந்து கிரவுண்ட் லெவல் மிக்சிங் டேங்க் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு மேல இருக்கும் இல்லையா அப்ப இன்லெட் சேம்பர் அதாவது உட்செலுத்தும் அறை இதுதான் அந்த உட்செலுத்தும் அறையாக இருக்கும் சரியா ரைட் இது வந்து என்னது அப்படின்னா சேதன கலவை சரியா சேதன கலவை கலக்கும் அறை இல்லையா அப்ப இந்த சேதன கலவை வந்து இங்கதான் என்ன செய்யணும் இருக்கும் அப்ப இங்கனைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு சரியா அப்ப இதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சரி ரொட்டேட் ஆகாது இதுல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இதுல இருந்து இப்படி என்ன செய்யணும் சேதன கலவை வந்து இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும் சரியா இது வந்து ரொட்டேட் ஆகாது சரியா ரைட் அப்ப இது வந்து என்ன செய்யணும் இந்த சேதன கலவை வந்து இங்கிட்டு இருந்து இங்கிட்டு என்ன செய்யணும் போய்கிட்டு இருக்கும் சரியா அப்ப அப்படி போற நேரம் இங்கனைக்கு என்ன செய்யும் அப்படின்னா இங்கனைக்கு பாக்டீரியாக்கள் என்ன செய்யணும் இருக்கும் அதாவது மெத்தேனாக்கும் பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா மெத்தேனாக்கும் பாக்டீரியாக்கள் வந்து இதுல இருக்கிற நேரம் என்ன செய்யணும் இந்த சேதன கலவைகளை என்ன செய்யணும் பிரிகியாக்கம் செய்து அதிலிருந்து என்ன செய்யணும் உயிர்வாயுவை பயோகேஸை என்ன செய்யணும் உற்பத்தி ஆக்கும் அப்ப பயோகேஸ் வந்து என்ன செய்யணும் அடர்த்தி குறைவு எனவே என்ன செய்யணும் மேல போகும் அடர்த்தி கூட வரனா கீழேயே நிற்கும் அடர்த்தி குறைவு தானே இப்ப பயோகேஸ் வந்து அடர்த்தி குறைவு அப்ப என்ன செய்யணும் மேல போகும் இப்ப மேல போயிட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும் நிற்கும் இந்த இடத்துல இருக்கும் சரியா அப்ப இன்னைக்கு கேஸ் வேல்வ்னு ஒன்று இருக்கு இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கேஸ் வேல்வ்னு ஒன்று இருக்கு அப்ப வாயு சரியா வாயு வாழ்வுன்னு சொல்லுவோம் அப்ப இதுல நாங்க திறந்தா தான் என்ன செய்யணும் இதன் வழியாக அவுட் ஃப்ளோ ஆகும் அந்த அவுட் ஃப்ளோ பயோகேஸ் ரைட் அதுக்கு அவுட் ஃப்ளோ ஆகும் சரியா அப்ப நாங்க திறக்காத வரைக்கும் இதுல என்ன செய்யணும் இதுல நிரம்பிக்கிட்டே இருக்கும் அதாவது பயோகேஸ் வந்து இதுல என்ன செய்யும் நிரம்பிக்கொண்டே இருக்கும் சரியா அப்ப எங்களுக்கு தெரியும் வாயு இந்த அமுக்கம் வந்து என்ன செய்யணும் அமுக்கம் வந்து அதிகரிக்க இந்த ஸ்லாப் இருக்கு தானே மேல சரியா ஸ்லாப் கவர் இருக்கு தானே ஸ்லாப் கவர் இருக்கு தானே இப்ப இது வந்து என்ன செய்யணும் அப்ப இதுல வந்து போயிட்டு முட்டை என்னது தாக்கத்தை அமுக்கத்தை ஏற்படுத்த இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து நலிவடையக்கூடியதாக இல்லாட்டி உடையக்கூடியதாக நிலைமைக்கு மாறிடும் ஏன்னா கேஸ் தானே கேஸ் வந்து போயிட்டு இதுல அடிக்க என்ன செய்யணும் இது வந்து அமுக்கம் வந்து இதுல வந்து கூடும் அப்ப அதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இது இந்த கேஸ் வால்வை என்ன செய்வாங்க திறந்து அதுல உள்ள பயோகேஸை என்ன செய்வாங்கன்னா வெளியேற்றினா என்ன செய்யணும் இது வந்து உடையாமல் என்ன செய்யப்படும் அப்படின்னா பாதுகாக்கப்படும் அடுத்து இதுல நாங்கள் சேதன சேவைகளை சேர்க்கிற நேரம் என்ன செய்யணும் இந்த லெவலுக்கு தான் சேர்க்கணும் இப்படி ஒரு லெவல் ஒன்று இருக்கு இந்த லெவலுக்கு மட்டும் தான் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமா தான் அனுப்பணும் சரியா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு மேல நீங்கள் சேர்த்தீங்கன்னா தான் என்ன செய்யணும் இப்ப பயோகேஸ் உற்பத்தி ஆகின பிறகு இப்ப உற்பத்தி ஆகுற போது என்ன செய்யணும் அது வந்து மேல வந்து அடர்த்தி குறைவாக மேல வந்து நிக்கிற நேரம் என்ன செய்யணும் இன்னைக்கு இடம் இல்லாட்டி என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து சில வேலை இந்த தொகுதி வந்து வெடித்தலுக்கு உள்ளாகலாம் இல்லையா அப்ப எனவே நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சேதன சேவைகளை சேர்க்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல மட்டும்தான் என்ன செய்யணும்னா சேர்க்கணும் அந்த லெவல் வந்து இதுதான் அந்த லெவல்ல என்ன செய்யணும் சேர்க்கணும் அப்ப அடுத்து இன்னைக்கு இருக்கிறது
அவுட்லெட் சேம்பர். சரியா? அதாவது எனது வெளியகற்றும் அறை, இதுதான் அவுட்லெட் சேம்பர். அப்ப இந்த அவுட்லெட் சேம்பர்ல இருந்து என்ன செய்யணும், இங்க உயிர்வாயு உற்பத்தி செஞ்ச பிறகு மிச்சமா இருக்கு தானே, மிச்சமா இருக்கிறது இந்த அவுட்லெட் சேம்பரின் ஊடாக, அதாவது வெளியகற்றும் தொகுதியின் ஊடாக, வெளியகற்றும் அறையின் ஊடாக என்ன செய்யணும், அவுட்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ டேங்க், அதாவது வலியும் தாங்கியின் ஊடாக என்ன செய்யணும், வெளியேற்றப்படும். இவ்வாறு வலியும் தாங்கியினூடாக வெளியேற்றப்படுகின்ற சேதன சேர்வைகள் என்னவாக பயன்படுத்தும் அப்படின்னா, உரமாக நாங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். சரியா? ரைட். இதுதான் என்னது அப்படின்னா இந்த உயிர்வாயு அலகு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உயிர்வாயு அலகு வந்து இப்படித்தான் என்ன செய்யணும் இருக்கும். சரியா? ரைட். அப்ப திருப்பி ஒருக்கா சொல்றேன். உயிர்வாயு அலகுல மேல பாத்தீங்கன்னா இது வந்து மிக்சிங் டேங்க், அதாவது கலக்கும் அறை. இந்த கலக்கும் அறையில தான் என்ன செய்யறோம் அப்படின்னா நாங்கள் அதாவது உயிர்வாயு உற்பத்திக்கு நாங்கள் மூலப்பொருட்களாக எதை போட போறோமோ அதை இதுல போடுவோம். இதுல ஒரு டெக்னிக்கல் ஒன்று இருக்கு. என்னது, இங்க மேல பாத்தீங்கன்னா மேல வந்து கனவளவு கூட, இங்க கனவளவு வந்து குறைவு. எனவே என்ன செய்யணும், இது வந்து நாங்கள் எவ்வளவு போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்யணும், போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே என்ன செய்யணும், நல்ல இந்த சேதன கலவை வந்து என்ன செய்யணும், கலக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து கிரவுண்ட் லெவல், அதாவது புவி மட்டத்துக்கு அல்லது தரை மட்டத்திற்கு என்ன செய்யணும், மேல வந்து இந்த கலக்கும் தொட்டி வந்து என்ன செய்யணும் இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யும், இன்லெட் சேம்பர், அதாவது உட்செலுத்தும் அறையின் ஊடாக என்ன செய்யணும் வரும். உட்செலுத்தும் அறையின் ஊடாக வந்து இங்க வந்து என்ன செய்யணும், இங்கனைக்கு உட்செலுத்தும் அறையின் ஊடாக வந்து இங்கனைக்கு சேதன சேர்வைகள் வந்து தேங்கும். அப்ப சேதன சேர்வைகள் தேங்குற நேரம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, சேதன சேர்வைகளை சேர்க்கக்கூடாது. என்ன காரணம் அப்ப சொன்னேன். என்ன காரணம், இப்ப இங்க பயோகேஸ் உற்பத்தி ஆகும். பயோகேஸ் உற்பத்தி ஆகி என்ன செய்யும் அப்படின்னா, இங்க போயிட்டு மேல போயிட்டு தேங்கும். தேங்குற நேரம் இங்க மேல வந்து என்ன செய்யணும், அமுக்கம் வந்து அதிகரிக்கும். அப்ப அமுக்கம் அதிகரிச்சோன்னா என்ன செய்யணும், இந்த அலகுக்கு, அதாவது உயிர்வாயு உற்பத்தி செய்யற அலகுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப ஒரு கேஸ் வேல்வ் ஒன்று இருக்கும். அப்ப இது வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகுதான் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு முறை வந்து திறந்து அதுல உள்ள கேஸ் என்ன செய்வாங்க, வெளியில எடுப்பாங்க. அப்ப அப்ப அப்படி தொடர்ந்து நாங்கள் மூடி வச்சமாக இருந்தால் சில வேளை என்ன செய்யணும், இது வந்து வெடித்தலுக்கு உள்ளாகும். சரியா? அப்ப அதை தடுக்கிறதுக்காக தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த வேல்வை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும், திறந்து இந்த கேஸை என்ன செய்யறாங்க, வெளியில எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவுட்லெட் சேம்பர், சரி, அதாவது வெளியேற்றும் அறையினூடாக என்ன செய்யணும் பயோகேஸ் தயாரிச்ச மீதமாக உள்ள சேதன சேர்வைகள் இதன் வழியாக வெளியேற்றப்பட்டு ஓவர்ஃப்ளோ டேங்க், அதாவது வலியும் தாங்கியினூடாக என்ன செய்யணும், வெளியேற்றப்படும். சரியா? அப்ப இப்படி வலியும் தாங்கி இப்ப பாருங்க, இப்ப நாங்க எவ்வளவு போட்டாலும் என்ன செய்யணும், இதன் வழியாக போயிட்டு, சரியா, இப்படியே போயிட்டு என்ன செய்யணும், இந்த வலியும் தாங்கியினூடாக வெளியில வந்துடும். நல்லா என்ன வச்சுக்கணும். சரியா? வலியும் தாங்கியினூடாக என்ன செய்யுது, வெளியில வந்துடும். சரியா? அப்ப நாங்க இது எப்படி கொண்டு போய் இது உள்ளுக்கு போயிட்டு அல்றது அப்படின்னா யோசிக்க தேவையில்லை. என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க நாங்க போட என்ன செய்யணும், இது குறிப்பிட்ட கன அளவு தானே இருக்கும். மேலதிகமாக இருக்கிற அதாவது உயிர்வாயு உற்பத்தி செஞ்ச மிச்சமா இருக்கிற கூறுகள் இதன் வழியாக என்ன செய்யணும், அந்த ஓவர்ஃப்ளோ டேங்கின் ஊடாக என்ன செய்யணும், வெளியில வரும். ஒட்டாவா அது வந்து நடக்கும். சரியா? அப்பதான் இந்த பயோகேஸ் பிளான்ட், இதுதான் என்னது அப்படின்னா உயிர்வாயு உற்பத்தி அலகு. அப்ப இந்த மாடலுக்கு நாங்கள் பேசணும் ஃபிக்ஸ் டோம் டைப் அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா பேசுவோம். ரைட். அப்ப இதுக்கு பிறகு நாங்கள் போவோம். சரியா? அப்ப இது வந்து விலகி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட். இப்படிதான் என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. சரியா? ரைட். அப்ப உயிர்வாயு உற்பத்தியின் படிமுறைகளை பார்த்தீங்கன்னாக இருந்தால், உயிர்வாயு உற்பத்தியின் படிமுறைகள் வந்து 4 படிமுறைகள் நடைபெறும். 4 படிமுறைகள் இருக்குது. உயிர்வாயு உற்பத்திக்கு 4 படிமுறைகள் காணப்படுகிறது. முதலாவது படிமுறைக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் சேதன சேர்வைகளின் நீர்ப்பகுப்பு. 2வது படிமுறைக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் நொதித்தல். 3வது படிமுறைக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் அசெப்டிக் அமில உற்பத்தி. 4வது படிமுறைக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் மெத்தேன் உருவாதல். அப்படின்ட்டு 4 படிமுறைகளின் ஊடாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மெத்தேன், அதாவது உயிர்வாயு உற்பத்தி செயல்முறை வந்து நடைபெறும். அப்ப உயிர்வாயு உற்பத்தி செயல்முறை இந்த 4 படிமுறைகள் கேட்டாங்க இருந்தால், முதலாவது படிமுறை ஓடர் அழுத்தத்தையும், முதலாவது படிமுறை சேதன சேர்வைகளின் நீர்ப்பகுப்பு, 2வது படிமுறை வந்து நொதித்தல், 3வது படிமுறை வந்து அசெப்டிக் அமில உற்பத்தி, 4வது படிமுறை வந்து மெத்தேன் உருவாதல். சரி, அப்ப கடைசியில தான் என்ன செய்யுது அப்படின்னா மெத்தேன் வாயு உருவாக்கப்படுது. சரியா? முதலாவது ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் பார்ப்போம்.
முதலாவது வந்து சேதன சேர்வைகள்ட்ட நீர்ப்பகுப்பு. முதலாவது படிமுறை வந்து சேதன சேர்வைகள்ட்ட நீர்ப்பகுப்பு. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இங்க சேதன சேர்வைகளை நாங்க போடுற நேரம் சிக்கலான சேதன சேர்வைகளாக அது வந்து இருக்கும். அப்ப சிக்கலான சேதன சேர்வைகள் வந்து எளிய சேதன சேர்வைகளாக மாற்ற படிமுறையை தான் இங்க வந்து என்ன செய்யணும் நடக்கும். சரியா? அப்ப அதுக்காக நுண்ணங்கிகளினால் சுரக்கப்படுகின்ற நொதியங்கள் இங்க வந்து பங்களிப்பு செய்யக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். ரைட். அப்ப பார்ப்போம். இதுல பாத்தீங்களா இருந்தால் இங்கு சிக்கலான சேதன சேர்வைகள் எளிய சேதன சேர்வைகளாக நீர் பகுப்படைதல் நடைபெறுகிறது. சரியா? அப்ப நாங்கள் இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் எனது வீட்டு கழிவுகளை நாங்கள் பயன்படுத்தணுமாக இருந்தால் வீட்டு கழிவுகள்ல சிக்கலான சேதன சேர்வைகள் தான் இருக்கும். உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட் இருக்கும், புரதம் இருக்கும், இலிப்பிட்டுகள் போன்ற சிக்கலான சேதன சேர்வைகள் தான் இருக்கும். அப்ப அந்த உயிர்வாயு உற்பத்திக்கு அதை வந்து என்ன செய்யணும், எளிய சேதன சேர்வைகளாக என்ன செய்யணும், நாங்க மாத்தணும். அப்ப அதுக்கு மாத்துறதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா, இங்க வந்து காற்றின்றி வாழ் நுண்ணங்கிகள் இங்க வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா பயன்படுத்தப்படுகிறது. அதாவது காற்றின்றி வாழ் நுண்ணங்கிகள் இங்கு வந்து என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. அப்ப காற்றின்றி வாழ் நுண்ணங்கிகளினால் காற்றின்றிய நிலைமையின் கீழ் செயல்முறை வந்து என்ன செய்யப்படுகிறது, மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நிலத்துக்கு கீழே ஏன் புதைச்சிருக்காங்க அப்படின்னா, வெப்பநிலையே ஸ்டேபிள், அதாவது வெப்பநிலையை நிலையாக பேணுவதற்கும் ஆக்சிஜன் செறிவை குறைக்கணும். சரியா? ஆக்சிஜன் செறிவை என்ன செய்யணும், குறைக்கணும். ஆக்சிஜன் இல்லாத நிலைமையின் தான் என்ன செய்யணும், காற்றின்றி வாழ் நுண்ணங்கிகள் என்ன செய்யணும், தொழிற்படும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரியா? அப்ப அப்ப நிலத்துக்கு கீழே புதைக்கிறதுக்கு 2வது காரணம் ஆக்சிஜன் செறிவை கட்டுப்படுத்துறதுக்கு, முதலாவது காரணம் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது. சரியா? ஓகே. அப்ப இது வந்து மேற்கொள்ளப்படும். அப்ப இங்க வந்து கார்போஹைட்ரேட் பாத்தீங்களா இருந்தால் கார்போஹைட்ரேட் வந்து எளிய வெள்ளமாக மாறும். அதாவது கார்போஹைட்ரேட்ல நிறைய இருக்கு, பௌசக்கரைட்டுகளாக மாறும். அதுதான் எளிய வெள்ளம் நாங்கள் இங்க எழுதியிருக்கோம். அதே மாதிரி புரதம் வந்து அமினோ அமிலமாக என்ன செய்யணும் மாறும். இலிப்பிட்டுகள் வந்து கொழுப்பு அமிலமாக என்ன செய்யணும் மாறும். இல்லையா? இதுதான் முதலாவது படிமுறை. முதலாவது படிமுறைக்கு பேர் என்ன, சேதன சேர்வைகளோட நீர்ப்பகுப்பு. அப்ப சேதன சேர்வைகளோட நீர்ப்பகுப்புல என்ன நடக்குது, இங்கு சிக்கலான சேதன சேர்வைகள் எளிய சேதன சேர்வைகளாக நீர்ப்பகுப்பு அடைகிறது. அதாவது சிக்கலான சேதன சேர்வைகளாக இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து எளிய வெள்ளமாகவும், புரதம் வந்து அமினோ அமிலமாகவும், இலிப்பிட்டுகள் வந்து கொழுப்பு அமிலமாகவும் என்ன செய்யறதுன்னா நீர்ப்பகுப்பு அடைகிறது. அப்ப இந்த நீர்ப்பகுப்புக்கு துணை புரியக்கூடிய வகையில் காற்றின்றி வாழ் நுண்ணங்கிகள் என்ன செய்யுது அப்படின்னா, காற்றின்றிய நிலைமையின் கீழ் இந்த செயல்முறை என்ன செய்யப்படுகிறது, மேற்கொள்ளப்படுகிறது. சரியா? ரைட். அப்ப இது வந்து முதலாவது செயல்முறை. ரைட். 2வது செயல்முறை வந்து நொதித்தல். இல்லையா? 2வது செயல்முறை வந்து நொதித்தல். நொதித்தல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க உருவாகிய எளிய சேதன சேர்வைகள் நுண்ணங்கிகளினால் நொதித்தல் செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்படும். இவ்வாறு நொதித்தல் செயற்பாட்டின் ஊடாக எங்களுக்கு வாயுக்கள், அதாவது சேதன அமிலங்களும் ஆல்கஹாலும் என்ன செய்யணும், உற்பத்தி ஆகும். சரியா? அப்ப அது வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். முதற் படிமுறையின் போது தோன்றிய எளிய சேதன சேர்வைகள் நொதித்தல் செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்படும். அப்ப இங்க வந்து என்ன செய்யறாங்க, நொதித்தல் செயற்பாடு வந்து நடைபெறுகிறது. அப்ப இதன் போது கார்பனீர் ஆக்சைடு, ஐதரசன், அமோனியா மற்றும் சேதன அமிலங்களாக பிரியடியும். அதாவது இங்க நொதித்தல், இப்ப நாங்க ஏற்கனவே அங்க நொதித்தல் படிச்சிருக்கோம். அங்க நொதித்தல்ல என்ன நடக்குது அப்படின்னா, குளுக்கோஸ் வந்து என்ன மாறுது, ஆல்கஹாலாகவும் கார்பனீர் ஆக்சைடாகவும் மாறுது. சரியா? அப்ப அப்படின்னு நாங்க படிச்சிருக்கோம். சரியா? ஆனால் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க ஒரு நொதித்தல் செயல்முறை நடக்கிறது. இங்க வந்து கட்டுப்பட்ட காற்று முழுமையாக இல்லாத ஆக்சிஜன் வந்து மிகவும் செறிவு குறைந்த நிலையில தான் இங்க வந்து நடக்குது. அப்ப இவ்வாறு நடைபெற நேரம் இங்க வந்து அங்க வர்ற மாதிரியே தான் கார்பன் ஆக்சைடு வருது. கார்பன் ஆக்சைடுக்கு மேலதிகமாக ஐதரசன் வருது. ஐதரசன் வாயு வந்து என்ன செய்யணும் வருது. ஐதரசனுக்கு மேலதிகம் அமோனியா வருகிறது. அமோனியா அப்படிங்கிற ஒரு வாயு வந்து வருகிறது. மற்றும் சேதன அமிலங்கள் வருகிறது. இங்க வர்ற சேதன அமிலம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கார்போனிக் அமிலம். சரியா? கார்போனிக் அமிலம் வந்து இங்க ஒரு சேதன அமிலமாக வரும். இன்னைக்கு ஏன் கார்போனிக் அமிலம் வருது
கேட்டீங்களா இருந்தால் நாங்கள் அடுத்து ஒரு தாக்கம் வந்து படிக்க போறோம் இல்லையா? அந்த தாக்கம் நடைபெறுவதற்கு கட்டாயம் அமிலம் அவசியம் சரியா? அமிலம் வந்து என்ன செய்யணும், அமில ஊடகத்தில் தான் அது வந்து நடைபெறணும். அவ்வாறு அமில ஊடகம் தேவையின் காரணமாகத்தான் இங்க கார்போனிக் அமிலம் வந்து உற்பத்தி ஆகுது. அப்ப கார்போனிக் அமிலத்துக்கு குறியீடு எங்களுக்கு தெரியும் H2CO3. இதுதான் நடக்குது சரியா? CO2 H2O H2CO3 ரைட். கார்போனிக் அசிட் வந்து இதனாலதான் வருது. அப்படிதான் கார்போனிக் அசிட் H2CO3 சொல்லுவோம். அப்ப கார்போனிக் அமிலத்துக்கு மேலதிகமாக ஆல்கஹாலும் இங்க வந்து என்ன செய்யுது, உற்பத்தி ஆகுறது. அப்ப நாங்கள் நொதித்தல் செயற்பாட்டுல நாங்கள் படிச்சிருக்கோம். நொதித்தல் செயற்பாட்டுல ஆல்கஹாலும் கார்பன் ஆக்சைடும் வருது. ஏன்னா இங்க நொதித்தல் செயற்பாட்டுல ஆல்கஹால், கார்பன் ஆக்சைடு, ஐதரசன் வாயு, அமோனியா வாயு, அதற்கு மேலதிகமாக சேதன அமிலங்கள் வந்து உருவாக்கப்படுகிறது. அவங்களுக்கு சேதன அமிலமாக நாங்கள் பார்க்கிறது என்னது, கார்போனிக் அமிலம். கார்போனிக் அமிலம் வந்து இங்க வந்து உற்பத்தி ஆகுது. அப்ப சேதன அமிலம் ஏன் இங்க கார்போனிக் அமிலம் வருது அப்படின்னா, கீழே ஒரு தாக்கம், அதாவது அமோனியா வாக்கல் தாக்கம், மெத்தேனாக்கல் தாக்கம் நடைபெறும். அப்போ மெத்தேனாக்கல் தாக்கத்துல கட்டாயம் கார்போனிக் அமிலம் அவசியம் சரியா? அதாவது அமில ஊடகம் வந்து கட்டாயம் அவசியம் சரியா? ரைட். அப்ப இது வந்து விளங்கும் நான் நினைக்கிறேன். இதுதான் நொதித்தல் செயல்முறை ரைட். அடுத்து வந்து இது வந்து நான் மேலதிகமாக நாங்கள் இந்த கார்போனிக் அமிலத்துக்கு குறியீடு காட்டுறதுக்காக நாங்கள் எழுதியிருக்கேன். H2CO3 தான் கார்போனிக் அசிட் சரியா? அந்த கார்போனிக் அசிட் வேற எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சோடா நீர்ல என்ன செய்யணும்னா, சோடா நீர்ல இருக்கிறது கார்போனிக் அசிட். ஏன் CO2 நீர்ல கரைச்சிங்கன்னா தான் அது வந்து கார்போனிக் அசிட், வேற ஒன்று சரியா? ரைட். ஓகே. அடுத்து மெத்தேன் உருவாக்கம் சரியா? அடுத்த படிமுறை வந்து மெத்தேன் உருவாக்கம் சரியா? அப்ப மெத்தேன் உருவாக்கத்துல பாத்தீங்கன்னா இருந்தால், நொதித்தல் செயல்முறையின் போது உருவாகும் கார்பன் ஆக்சைடு வாயுவும் ஐதரசன் வாயுவும் காற்றின்றிய நிலைமையின் கீழ் தாக்கமுற்று மெத்தேன் உருவாக்கப்படுகிறது. இதுல நான் ஒரு நோட்டம் சொல்ல மறந்துட்டேன். என்னது அப்படின்னா, இங்க இந்த கார்போனிக் அமிலத்துக்கு மேலதிகமாக, அதாவது இங்க வர்ற பதார்த்தங்களுக்கு மேலதிகமாக கார்பனும் வருகிறது. கார்பன் என்ன செய்யணும், உற்பத்தி ஆகுது. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கார்பனும் இங்க என்ன செய்யுது அப்படின்னா வருது சரியா? அப்ப ஏன்னா CH4 கார்பன் வந்து பெருமளவுல தேவை. ஆகவே என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சேதன சேர்வைகள்ல இருக்கிற கார்பனும் இங்க வந்து என்ன செய்யுது அப்படின்னா உற்பத்தி ஆகுது. கார்பனும் என்ன செய்யுதுன்னா தேவை சரியா? ரைட். ஓகே. அப்ப இந்த மெத்தேன் உருவாக்கத்தை, அதாவது என்ன செய்யுது, நொதித்தல் செயல்முறையில என்ன நடக்குது, கார்பன் ஆக்சைடு வாயுவும் ஐதரசன் வாயுவும் காற்றின்றிய நிலைமையின் கீழ் தாக்கமுற்று மெத்தேன் உருவாகிறது சரியா? கார்பன் ஆக்சைடு வாயும் ஐதரசன் வாயும் காற்றுள்ள நிபந்தனைகளின் கீழ் தாக்கம் முடியுமாக இருந்தால் குளுக்கோஸும் நீரும் வரும் ஐயா ரைட். அப்ப சாரி, கார்பன் ஆக்சைடும் H2Oவும் சேர்ந்துச்சாங்க, நீராவையும் சேர்ந்துச்சாங்கன்னா குளுக்கோஸும் CO2, அதாவது குளுக்கோஸும் H2Oவும் வரும்னு நாங்கள் படிச்சிருக்கோம் சரி? அது வந்து ஒளித்தொகுப்பு தாக்கம். இங்க நடக்குது, கார்பன் ஆக்சைடோட என்ன வருது அப்படின்னா ஐதரசன் வாயு வருகிறது சரியா? கார்பன் ஆக்சைடோட ஐதரசன் வாயு தாக்கம் அடைகிறது. அப்ப என்னது, நியம நிபந்தனையில சூழல்ல வச்சு கார்பன் ஆக்சைடும் ஐதரசனும் ஒரு காலமும் தாக்கம் அடையாது. நல்லா நினைச்சுக்கோ சரியா? அப்ப சூழல்ல ஐதரசன் வாயு இருக்குது, கார்பன் ஆக்சைடு வாயும் இருக்குது. ஆனா அது ரெண்டும் என்ன செய்யாது, தாக்கம் அடையாது. அப்ப அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நிபந்தனை தேவை. அந்த நிபந்தனை என்ன நிபந்தனை, காற்றின்றிய நிபந்தனை. காற்றின்றிய நிபந்தனையில கீழே தான் இது வந்து தாக்கம் வரும். தாக்கமுற்று என்ன செய்யணும், மெத்தேனை உருவாக்கும். அப்ப காற்றின்றிய நிலைமையின் மட்டும் பத்தாது, அதோட சேர்த்து பாக்டீரியாக்கள் இங்க வந்து தொழிற்படணும். அப்ப இங்க வந்து மெத்தேன் உருவாகிறனால இதுக்கு நாங்க பேசுறோம் மெத்தேனாக்கும் பாக்டீரியா அப்படின்னு நாங்க என்ன செய்யறோம், இதுக்கு பெயர் சொல்லுவோம். அப்ப மெத்தேனாக்கும் பாக்டீரியாவும் தேவை, அதாவது CO2 ஐதரசனும் தாக்கம் அடைகிறதுக்கு மெத்தேனாக்கும் பாக்டீரியாவும் தேவை. அதுக்கு மேலதிகமாக காற்றின்றிய நிலைமையும் தேவை இல்லையா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா தான் தாக்கம். அப்ப CO2 H2 ஐதரசனோட சேர்ந்து CH4வும் H2Oவும் உருவாகுது சரியா? இங்க என்ன இருக்கு அப்படின்னா அசெட்டிக் அமிலம் வருதுங்களா? என்ன வருது, அசெட்டிக் அமிலம் வருது. அசெட்டிக் அமிலமும் இங்க வந்து என்ன செய்யறது, தாக்கம் அடைகிறது. அசெட்டிக் அமிலமும் தாக்கம் அடைஞ்சு CH4வும் CO2வும் என்ன செய்யணும், உருவாக்கப்படுகிறது சரியா? ரைட். அப்ப
இங்கேயே சரியா ரைட் ரைட். அப்ப இதுதான் என்ன செய்யுது அப்படின்னா நடைபெறுகிறது. அப்ப இங்க இதுல இந்த சேதன அமிலம் வந்து இருக்குதானே சரியா, அந்த சேதன அமிலத்துல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இல்லையா ரைட். அசட்ரிக் அமிலமும் இங்க வந்து என்ன செய்யப்படுகிறது உருவாக்கப்படுகிறது. அசட்ரிக் அமிலமும் இங்க மேலதிகமாக உருவாக்கப்படுகிறது. நான் இங்க நோட் பண்ண மறந்துட்டேன் இல்லையா. அசட்ரிக் அமிலமும் இங்க வந்து என்ன செய்யுது கார்போனிக் அமிலத்துக்கு மேலதிகமாக அசட்ரிக் அமிலமும் இங்க வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா உருவாக்கப்படுகிறது சரியா ரைட். அசட்ரிக் அமிலமும் இங்க வந்து உருவாக்கப்படுகிறது ரைட். அப்ப மூணாவது ஸ்டெப்பை நான் சொல்ல மறந்துட்டேன், நான் டைப் பண்ண மறந்துட்டேன், நீங்க எழுதி கொடுங்க. இது இதே மாதிரிதான். அதாவது இங்க வந்து என்னது அப்படின்னா நொதித்தல், அதாவது நொதித்தல் செயல்முறையின் ஊடாக கார்பன் டை ஆக்சைடு வாயு, ஐதரசன், அமோனியா, சேதன அமிலங்கள் வருது தானே. சேதன அமிலத்துல கார்போனிக் அமிலத்தோட என்ன வருது அப்படின்னா அசட்ரிக் அமிலமும் என்ன செய்யும் வருகிறது. அசட்ரிக் அமிலம், கார்போனிக் அமிலம், ஆல்கஹால் என்பன என்ன செய்யப்படுகிறது உற்பத்தி ஆகப்படுகிறது. அப்ப இங்க உருவாக்கப்படுகின்ற இந்த அசட்ரிக் அமிலம் தான் என்ன மாறுது அப்படின்னா CH4 CO2 மாறுது. அப்ப மேல இருக்கிற அசட்ரிக் அமிலம் இங்க வந்து CH4 CO2 மாறுது. அதுக்கு மேலதிகமாக இந்த CO2வும் ஐதரசனும் தாக்கமடையுது. அப்ப CO2வும் ஐதரசனும் தாக்கமடைஞ்சு இங்க CH4 வருது. அப்ப ரெண்டு செயல்முறையின் ஊடாக CH4 இங்க வருது. என்னென்ன செயல்முறை? நொதித்தலின் ஊடாக உருவாக்கப்படுகின்ற அசட்ரிக் அமிலம் CH4 CO2 உடையுது. அது ஒரு செயல்முறை. இரண்டாவது செயல்முறை வந்து கார்பன் டை ஆக்சைடும் ஐதரசனும் சேர்ந்து CH4 என்ன செய்யறது உருவாக்குகிறது. அப்ப இது ஒரு செயல்முறை சரியா ரைட். அப்ப ரெண்டு செயல்முறையின் ஊடாக வர்றதுனால இங்க CH4 அளவு வந்து CH4 சதவீதம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா ரைட். அப்ப இங்கு இந்நுண்ணங்கிகளின் செயற்பாட்டிற்கு வெப்பநிலை, ஆக்சிஜன் செறிவு, அமிலத்தன்மை போன்ற காரணிகள் செல்வாக்கு செலுத்துகிறது சரியா. அப்ப இதுல வந்து இவ்வாறான நிபந்தனைகள் தேவை. இப்ப வெப்பநிலை, ஆக்சிஜன் செறிவு, அதே மாதிரி அமிலத்தன்மை. அப்ப அங்க அமிலத்தன்மை வந்து இருக்கணுமாக இருந்தால் கார்போனிக் ஆசிட் வந்து எங்களுக்கு தேவை. அமிலத்தன்மைக்கு என்ன இருக்குது கார்போனிக் அமிலம் வந்து தேவை. இங்க அசட்டிக் அமிலம் வருது. அசட்டிக் அமிலம் எதுக்கு வருது அப்படின்னா CH4 உருவாக்குறதுக்காக வருது. அங்க கார்போனிக் அமிலம் எதுக்கு வருது? இந்த தாக்கம் நடைபெறும், அதாவது முதலாவது தாக்கம் நடைபெறுவதற்கு அமிலத்தன்மை தேவை. அந்த அமிலத்தன்மை ஏற்படுத்துவதற்காக தான் கார்போனிக் அமிலம் அங்க வருது ரைட். மேற்கூறிய படிமுறைகளை காற்றின்றிய அறையினுள் சுமார் 14 நாட்கள் வந்து வைத்திருக்கப்படும். 14 நாட்கள் என்ன செய்யணும் இந்த செயல்முறை நடக்கிறதுக்கு 14 நாட்கள் வந்து என்ன செய்யணும் எடுக்கும். 14 நாட்கள் இருக்கும் சரியா. அப்ப உயிர்வாயு உற்பத்தியின் பின் எஞ்சும் பதார்த்தங்கள் என்ன செய்யணும் உரமாக என்ன செய்யப்படும் பயன்படுத்தப்படும் சரியா. அப்ப இதுதான் உயிர்வாயு உற்பத்தி சரியா. இதுதான் என்னது உயிர்வாயு உற்பத்தி. அப்ப திருப்பி சொல்றேன், உயிர்வாயு உற்பத்தியின் 4 படிமுறைகள் காணப்படுகிறது. என்னென்ன படிமுறை? சேதன சேர்வைகள நீர் பகுப்பு, இரண்டாவது படிமுறை வந்து நொதித்தல், மூன்றாவது படிமுறை வந்து அசட்டிக் அமில உற்பத்தி, நான்காவது படிமுறை வந்து மெத்தேன் உருவாக்கும் சரியா. முதலாவது படிமுறையில் என்ன நடக்குது? சேதன சேர்வைகள் நீர் பகுப்புல நடக்குது. சிக்கலான சேதன சேர்வைகள் எளிய சேதன சேர்வைகளாக மாறுகிறது. அப்ப இது வந்து சும்மா நடக்காது. எப்படி நடக்குது? காற்றின்றிய நிலைமையின் கீழ் காற்றின்றி வாழ் பாக்டீரியாக்களின் மூலமாக இந்த நீர் பகுப்பு வந்து நடைபெறுகிறது சரியா ரைட். அதாவது கார்போஹைட்ரேட் வந்து எளிய வெள்ளமாக மாறுகிறது, புரதம் வந்து அமினோ அமிலமாக மாறுகிறது, இலிப்பிட்டுகள் வந்து என்ன மாறுகிறது அப்படின்னா கொழுப்பு அமிலமாக மாறுகிறது சரியா ரைட். அதுக்கு பிறகு நொதித்தல் செயல்முறை. அப்ப நொதித்தல் செயல்முறையில மேற்கூறியப்பட்ட எளிய சேதன சேர்வைகள் என்ன நடக்குது அப்படின்னா நொதித்தல் செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்படுகிறது. அப்ப நொதித்தல் செயற்பாட்டின் ஊடாக என்னென்ன வருது எங்களுக்கு? கார்பன் டை ஆக்சைடு வாயு, ஐதரசன், அமோனியா மற்றும் சேதன அமிலங்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னா உற்பத்தி செய்யப்படுகிறது சரியா. அதுக்கு மேலதிகமாக இங்கு சேதன அமிலங்களாக வர்றது வந்து கார்போனிக் அமிலம், அதோட சேர்த்து என்ன வருது அப்படின்னா அசட்டிக் அமிலமும் இங்க வந்து உற்பத்தி ஆக்கப்படுகிறது. அப்ப மூன்றாவது படிமுறை வந்து அசட்டிக் அமில உற்பத்தி. அந்த அசட்டிக் அமில உற்பத்தி எப்படி வருது அப்படின்னா நொதித்தலின் ஊடாக வெளிவரும் இல்லையா சேதன அமிலங்கள்
சரியா? சேதன அமிலங்கள் காரணமாகத்தான் என்ன நடக்குது? அசட்டிக் அமிலமும் கார்போனிக் அமிலமும் உற்பத்தி ஆகிறது. அசட்டிக் அமிலம் ஏன் இங்க தேவை அப்படின்னா CH4 உற்பத்திக்கு அசட்டிக் அமிலம் தேவை. கார்போனிக் அமிலம் ஏன் தேவை? அதாவது ஐதரசனும் CO2 கார்பன் ஆக்சைடும் தாக்கம் அடைகிறதுக்கு கார்போனிக் அமிலம் தேவை. அதே மாதிரி மேலதிகமாக என்ன வருதுங்க? ஆல்கஹாலும் என்ன செய்யறதுன்னா உற்பத்தி ஆகிறது. சரியா? ரைட். அதுக்கு பிறகு மூன்றாவது ஸ்டெப், கடைசி ஸ்டெப் வந்து என்னது? மெத்தேன் உருவாக்கம். மெத்தேன் உருவாக்கத்துல என்ன நடக்குது? எனது நொதித்தல் செயல்முறையில் உருவாகிற கார்பன் ஆக்சைடும் ஐதரசனும் என்ன செய்யுது அப்படின்னா காற்றின்றிய நிலைமையின் கீழ் மெத்தேன் வந்து மெத்தேன் வந்து உற்பத்தி ஆக்கப்படுகிறது. அது முதலாவது படிமுறை. ரெண்டாவது படிமுறையில என்ன நடக்குது அப்படின்னா அசட்டிக் அமிலம் வந்து என்ன செய்யணும்? மெத்தேனாக உடைகிறது. மெத்தேனாகவும் கார்பன் ஆக்சைடாகவும் உடைகிறது. அப்ப ஏன் இந்த வளிக்கலவையில மெத்தேன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இருந்தால் இந்த ரெண்டு செயல்முறையினூடாக என்ன நடக்குது அப்படின்னா மெத்தேன் வந்து உற்பத்தி ஆகிறது. எனவே இந்த வளிக்கலவையில மெத்தேன் அளவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். சரியா? அப்ப இங்க இந்த செயற்பாட்டிற்கு என்ன தேவை அப்படின்னா வெப்பநிலை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கும். வெப்பநிலை கட்டுப்படுத்தப்படணும். ஆக்சிஜன் வந்து கட்டுப்படுத்தப்படும். ஆக்சிஜன் செறிவு வந்து கட்டுப்படுத்தப்படும். அதே மாதிரி அமிலத்தன்மையும் போன்ற காரணிகள் என்ன செய்யணும்? இதுல செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா? அப்ப மேற்கூறிய படிமுறைகள் காற்றின்றிய அறையினுள் சுமார் 14 நாட்கள் வந்து என்ன செய்யணும்? நடைபெறக்கூடியதாக இருக்கும். 14 நாட்களுக்கு இது வந்து நடைபெறும். மிச்சமா இருக்கிற உயிர்வாயு உற்பத்தி செய்த பிறகு மிச்சமா இருக்கிற பதார்த்தங்கள் வந்து என்ன செய்யணும்? உரமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்தலாம். சரியா? ரைட். இதுதான் உயிர்வாயு உற்பத்தி. ரைட். இதுல வந்து சில தேவைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது நொதித்தல் செயற்பாடு நடைபெறதுக்கு உகந்த வெப்பநிலை 20 தொடக்கம் 35 பாகை சி. ரென்டேஷன் டைம் அதாவது எவ்வளவு காலம் வச்சிருக்கணும் அப்படின்னா 3 to 40 டேஸ் வந்து என்ன செய்யணும்? வினோஜினி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ரைட். அப்ப 3 தொடக்கம் 40 நாட்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வச்சிருக்கணும். அது வந்து எதுல தங்கியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் பயன்படுத்துற மெட்டீரியல், அதாவது நாங்கள் பயன்படுத்துற மூலப்பொருள்ல என்ன செஞ்சிருக்கோம்னா தங்கியிருக்கோம். ரைட். அப்ப அது மேலதிகமான விடயங்கள். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் வாட்சி பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அப்ப பயோகேஸ் ஜெனரேஷன். சரியா? ரைட். எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.3 தொடக்கம் 0.5 மீட்டர் கணம் கேஸ் பர் மீட்டர் கியூப். ஒரு டேக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ பயோகேஸ் வந்து உற்பத்தி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இந்த பயோகேஸ் எனர்ஜி லெவல் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6 கிலோவாட் அவர். சரியா? 6 கிலோவாட்டாக என்ன செய்யணும் இருக்கும். 6 கிலோவாட்டை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பயோகேஸ் உற்பத்தியில நாங்கள் என்ன செய்யலாம்? எனர்ஜியாக நாங்கள் வெளியில வரலாம். சரியா? அதாவது மனிதன் பயன்படுத்துறது வந்து 0.02 மீட்டர் கணம் பர்சன் பர் டே. இல்லையா? கிட்டத்தட்ட அந்த அளவுல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றான். சரியா? அதே மாதிரி அதாவது மாட்டு சாணத்தை பயன்படுத்தினாக இருந்தால் 0.4 மீட்டர் கணம் கிலோகிராம். சரியா? ரைட். இந்த அளவுல என்ன செய்யலாம் அப்படின்னா மெத்தேன் வாயு உற்பத்தி செய்யலாம் 40 நாட்களுக்கு. சரியா? 40 நாட்கள்ல இந்த அளவு என்ன செய்யலாம்? மெத்தேன் வாயு உற்பத்தி செய்யலாம். சரியா? ஃபுட் வேஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபுட் வேஸ்டேஜை பயன்படுத்தமா இருந்தா 80 லிட்டர் பர் கிலோகிராம். இது வந்து 3 தொடக்கம் 4 நாட்கள்லேயே என்ன செய்யலாம்? உற்பத்தி செஞ்சிடலாம். ஃபுட் வேஸ்டேஜை பயன்படுத்தலாம். சரியா? அதே மாதிரி ஃபுட் கிரெயின். சரியா? அதை பயன்படுத்திங்கன்னா 50 லிட்டர் பர் கிலோகிராம் 5 நாட்கள்ல என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். சரியா? குக்கிங்க்கு எவ்வளவு தேவை? சரியா? குக்கிங்க்கு எவ்வளவு தேவை அப்படின்னா அது சும்மா நான் மேலதிகமான விஷயம். 0.3 தொடக்கம் 0.9 மீட்டர் கியூப் தேவை ஒரு பர்சன். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கனவளவு மெத்தேன் வாயு தேவை. சரியா? அதாவது அதாவது பல்புக்கு நாங்கள் பயன்படுத்தணுமா இருந்தால் 0.1 தொடக்கம் 0.15 மீட்டர் கணம் பவர். ஒரு லேம்புக்கு இவ்வளோ மெத்தேன் வாயு எங்களுக்கு தேவை. ஒரு அவருக்கு இவ்வளவு தேவை. சரியா? ரைட். அப்ப இதுதான் என்னது மெத்தேன் வாயு உற்பத்தி. சரியா?
உயிர்வாயு உற்பத்தியின் அனுகூலங்கள் நாங்கள் படிச்சோமா இருந்தால் கொஞ்சம் இதோட முடியுது. ஏதாச்சும் பார்த்துக்கோங்க. அனுகூலங்கள் முதலாவது தொழில்நுட்ப அறிவு வந்து தேவைப்படாது. சரியா? சாதாரண மனிதனுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த உயிர்வாயு உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். தொழில்நுட்ப அறிவு வந்து இதுக்கு தேவைப்படாது. ரெண்டாவது இலகுவான ஒரு முறை. இலகுவாக நாங்கள் வீடுகளிலேயே நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து பயன்படுத்தக்கூடியதாக என்ன செய்யலாம் இருக்கு. வீடுகளிலேயே நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். வீடுகளிலேயே நாங்கள் அமைக்கலாம். சரியா? அடுத்து மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளம் சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் மீள் புதுப்பிக்கத்தக்கது. அப்ப மீண்டும் மீண்டும் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். இது சூழல் மாசாக்கம் வந்து குறைவு. சூழல் மாசாக்கம் மிகவும் குறைவாக என்ன செய்யணும் இருக்கும். அதே சிறிய அளவிலான நிலப்பரப்பு போதுமானது. சரியா? சிறிய அளவான நிலப்பரப்பு எங்களுக்கு மிகவும் போதும். சரியா? இப்ப நிலத்துக்கு கீழே தானே வச்சிருக்கோம். அப்ப எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் இல்லை. இல்லையா? அடுத்து குறைந்த அளவு மூலதனம் வந்து போதுமானது. இப்ப பெருசா எங்களுக்கு பணம் வந்து செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்த அளவு மூலதனம் வந்து இதுக்கு போதும். சகல சேதன கழிவுகளையும் பயன்படுத்த முடியும். சரியா? சேதன கழிவுகள் அனைத்தையும் இந்த உயிர்வாயு உற்பத்திக்காக நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். நீண்ட காலம் பயன்படுத்த முடியும். சரியா? நீண்ட காலம் அதை மீண்டும் மீண்டும் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த உயிர்வாயு உற்பத்தி பொறியை நாங்கள் என்ன செய்யலாம் அந்த தொகுதியை நாங்கள் நீண்ட காலத்துக்கு என்ன செய்யலாம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். சரியா? அடுத்து இது பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் கழிவு முகாமைத்துவம் செய்யலாம். சரியா? அப்ப கழிவுகளை கண்ட மாதிரி வீசுறதுக்கு பதிலாக இவ்வாறான ஒரு முறையில நாங்கள் உயிர்வாயுவை உற்பத்தி செய்யணுமா இருந்தால் கழிவு முகாமைத்துவத்தை வந்து சிறந்த முறையில மேற்கொள்ள முடியும். சரியா? அடுத்து பசலை உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். கடைசியில நான் சொன்னேன் கடைசியா வர்ற மீதமா இருக்கிற பதார்த்தங்கள் வந்து பசலை உற்பத்திக்கு நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி உயிர் சுவடுகளை பயன்படுத்துவது குறையறதுனால காட்டு வளம் என்ன செய்யப்படும் பாதுகாக்கும். காடுகள் அழிக்கப்படுவது என்ன செய்யணும் குறையும். இந்த உயிர் சுவடுகள் உயிர்வாயுவுக்கு பதிலாக உயிர் சுவடுக்கு பதிலாக உயிர்வாயுவை பயன்படுத்துறதுனால உயிர் மரம் வெட்டுறது மரங்களை அழிக்கிறது போன்ற செயற்பாடுகள் வந்து குறையும். எனவே காடு வந்து என்ன செய்யணும் பாதுகாக்கப்படும். இல்லையா? இது போலவும் என்னது நன்மைகளாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா? தீமைகளை பார்த்தோமா இருந்தால் உயிர்வாயு உற்பத்தியின் தீமைகள் என்னது முதலாவது பாரிய அளவு உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு பொருந்தாது. சரியா? சாதாரணமா வீடுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்த முடியும். பாரிய அளவு தொழிற்சாலைகளுக்கு இதை வந்து உயிர்வாயுவை நாங்கள் என்ன செய்யலாது பயன்படுத்தலாது. வினைத்திறன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவானதாக என்ன செய்ய இருக்கும். அதே மாதிரி உற்பத்திக்கு கூடிய அளவு சேதன கழிவுகள் அவசியம். சரியா? அப்போ உற்பத்தி செய்யணும் உயிர்வாயு உற்பத்தி செய்யணுமா இருந்தா அதிக அளவு சேதன கழிவுகள் எங்களுக்கு அவசியம். இப்ப வீடுகள்லயே அந்த அளவு சேதன கழிவுகளை நாங்கள் வெளியேற்றமாங்கிறது கேள்விக்குறியான ஒரு விடயம். இல்லையா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண பிறகுதான் நாங்கள் உயிர்வாயுவை என்ன செய்யலாம் அந்த சேதன கழிவுகள்லாம் சேர்த்த பிறகுதான் என்ன செய்யலாம் உயிர்வாயுவை உற்பத்தி செய்யலாம். இல்லையா? அதே மாதிரி 15 பாகை சியில் குறைந்தளவு சரியா 15 பாகை சியில குறைந்தளவு வாயுவே உற்பத்தி ஆகும். அப்ப இங்க எல்லாம் என்ன செய்யறாருன்னா சரி வராது. ஐயா இப்போ 15 பாகை சிக்கு மேல இருக்கும் கட்டாயம். இப்போ 15 பாகை சியில குறைந்தளவு வாயுவே என்ன செய்யணும் உற்பத்தி ஆகும். அப்ப குளிரான பிரதேசங்களுக்கு இந்த உயிர்வாயு உற்பத்தி அளவு வந்து என்ன செய்யாது சரி வராது. இல்லையா? அடுத்து நோய் கிருமிகளை நீக்குவதற்கு தொழில்நுட்பங்கள் அவசியம். அதாவது இப்ப நாங்கள் உரமாக நாங்கள் பயன்படுத்த போறோம் தானே அப்ப அதுல நோய் கிருமிகள் இருக்கும். அப்ப அந்த நோய் கிருமிகளை அகற்றுறதுக்கு வேற ஒரு பொறிமுறையை நாங்கள் என்ன செய்யணும் மேற்கொள்ள கூடியதாக இருக்கும். அப்ப அது வந்து மேலதிகமான ஒரு செலவாக எங்களுக்கு என்ன செய்யணும் இருக்கும். சரியா? அப்ப இது போலவு உயிர்வாயு உற்பத்தியின் தீமைகள் சரியா பிரதிகூலங்கள் ரைட். அப்ப இதோட என்ன நடக்குது அப்படின்னா உயிர்வாயு உற்பத்தி செயல்முறைகள் வந்து முடியுது. அடுத்து நாங்கள் படிக்க வேணும் என்னது அப்படின்னா உயிர் பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு படிக்கணும். சரியா? பயோ ரெமிடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உயிர் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உயிர் பரிகாரத்தை படித்த பிறகு இதோட நுண்ணங்கிகளோட உற்பத்திகள் வந்து முடியும். சரியா? கைத்தொழில நுண்ணங்கிகளை பயன்படுத்துற செயல்முறைகள் வந்து இதோட முடியுது. அதுக்கு பிறகு நாங்கள் புதிய ஒரு சப் யூனிட்டுக்கு போவோம். என்னது அப்படின்னா இளைய வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு சப் யூனிட்டுக்கு நாங்கள் போவோம். அதோட 4வது பாடம் உங்களுக்கு முழுமையாக முடிஞ்சு முதலாவது டேர்ம்
ஃபுல்லா என்ன செஞ்சிச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா? ரைட், ஓகே. அன்மியூட் பண்ணிருக்காதீங்க, எதுவும் பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க. இது இந்த டயலாக் வந்தா இந்த இருக்கேன் 21 தேஸ்மன் பிராங்க் விளங்குதா? பாட்டா ஓகே. ஆஹா வேற யாருக்கா? எம் வினோத் விளங்குதா? இல்லை. சரண்யா விளங்குதா? சரி, ஓகே. அப்ப எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரைட். அப்ப நான் நோட்ஸ் அனுப்பிடுறேன். சொல்லுங்க. இதுக்குள்ள நோட்ஸ் அனுப்புறீங்களா சார் PDF? அனுப்புறேன். ஓகே சார். Thank you சார். ஓகே, thank you very much. நாங்க அடுத்த கிளாஸ் படிப்போம். Thank you சார். Thank you sir. Bye sir. Thank you sir. Bye sir. Thank you சார். Thank you sir. நன்றி, வணக்கம் சார். Thank you sir. Bye. Okay, bye. Thank you sir. Okay, bye.